friends, welcome to our channel. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா தெவெனின்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிற பவர் சிஸ்டம் அனாலிசிஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு அண்ணா யுனிவர்சிட்டி क्वेश्चन அத நம்ம சால்வ் பண்ண போறோம். ப்ராப்ளம் என்ன அப்படினு பாருங்க. For the two bus system as shown in figure, determine the fault current at the fault point and in other element and post fault voltage for a bolted fault at bus number 4. The subtransient reactance of the generators and positive sequence reactance of the other elements are given அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஜென்ரேட்டரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்மிஷன் லைனோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இங்கே இந்த ஈக்குவேஷனில் நமக்கு டிரான்ஸ்ஃபார்மரோட வேல்யூ நமக்கு சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. நான் இதில் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டிரான்ஸ்மிஷன் லைன், டிரான்ஸ்ஃபார்மர் அண்டு ஜென்ரேட்டர் இதோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து ஆக்சுவலி டிரான்ஸ்ஃபார்மருக்கு 20%. இது மிஸ் ஆகிருக்கு அந்த டேட்டா. டிரான்ஸ்ஃபார்மருக்கு 20% எக்ஸோட வேல்யூ. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அதை கன்வெர்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு சிங்கிள் லைன் டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு ஜென்ரேட்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர், டிரான்ஸ்மிஷன் லைன், இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ஜென்ரேட்டர் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப் நம்பர் 1 என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have to draw the reactance diagram. ரியாக்டன்ஸ் டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஜென்ரேட்டருக்கு ட்ரா பண்ணணும். ஜென்ரேட்டர் நார்மலாகவே எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா, இந்த மாதிரி ஒரு வைண்டிங் போட்டு ஒரு சோர்ஸ் போடுவோம். இதுதான் ஜென்ரேட்டருக்கான ஈக்குவலண்ட் ரியாக்டன்ஸ் டயக்ராமுக்கான டயக்ராம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஜென்ரேட்டருக்கு அடுத்து என்ன இருக்குது? டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு வைண்டிங் மட்டும் போட்டால் போதும். இது டிரான்ஸ்ஃபார்மருக்கு உள்ளது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குது. இந்த டிரான்ஸ்மிஷன் லைனுக்கும் ஒரே ஒரு வைண்டிங் மட்டும் போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஒரே ஒரு வைண்டிங் போட்டால் போதும். நெக்ஸ்ட் இருக்கிறது ஜென்ரேட்டர். இந்த ஜென்ரேட்டர் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி போடுவோம். ஸோ திஸ் இஸ் த ஜென்ரேட்டர். ஒரு வைண்டிங் போட்டுட்டு ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் போட்டோம் அப்படின்னா இதுதான் ஜென்ரேட்டருக்கு உள்ளது. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்குள்ள வேல்யூ எல்லாம் நம்ம எழுதணும். எப்படி எழுதுறது? இந்த இது வந்து பெர் யூனிட் வேல்யூ வந்து இசட் பெர் யூனிட் நியூ வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்பர் 1 ஸ்டெப் நம்பர் 1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது? 15%, 30%, 20% கொடுத்துருக்காங்களே. இது எல்லாமே இதில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம். 15% அப்படின்னா 15/100 அப்படின்னு அர்த்தம். திஸ் இஸ் ஃபார் ஜென்ரேட்டர்னு காமனாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஜென்ரேட்டர் G1 இருந்தாலும் சரி, G2 இருந்தாலும் சரி, 0.15J, ஏன்னா இது எக்ஸோட வேல்யூ. ஸோ R+J வந்து சொல்லுவோம் நம்ம. ஸோ ரியல் அண்ட் ரியாக்டிவ் பவர் வேல்யூக்கு ஸோ இந்த வேல்யூ வந்து J0.15ன்னு ரியாக்டிவ் வேல்யூ எழுதிடுவோம். அதே போல் இந்த இடத்துல இருக்கிறது டிரான்ஸ்ஃபார்மருக்கு 20% கொடுத்துருக்காங்க எக்ஸ். ஸோ அப்போ J0.2. டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு 30%, J0.3. அதே போல் இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு 20% போது அகெயின் J0.2 வரும். ஜென்ரேட்டருக்கு நம்ம இனிஷியலாக நம்ம என்ன போட்டோமோ அதே வேல்யூ தான். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் T1, T2, ஜென்ரேட்டர் G1, G2 எல்லாத்துக்குமே காமனாக கொடுத்துருக்கிறதுனால இந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கணும். இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. we have to draw the reactance diagram. இதில் ஒவ்வொன்றுத்துலேயும் நமக்கு கிளியராகவே இங்கே கொடுத்துருக்காங்க பஸ்ஸு. இது பஸ் நம்பர் 1, பஸ் நம்பர் 2, பஸ் நம்பர் 3, பஸ் நம்பர் 4. இதை அப்படியே இண்டிகேட் பண்ணிக்கோங்க. இது ஜென்ரேட்டர் வரைக்கும் இருக்கிறது பஸ் நம்பர் 1. இந்த ஜென்ரேட்டர்லேருந்து டிரான்ஸ்ஃபார்மர் வரைக்கும் இருக்கிறது இது வந்து இங்கே பஸ் நம்பர் 2. டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு பஸ் நம்பர் 3. டிரான்ஸ்மிஷன் லைன்லேருந்து இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு பஸ் நம்பர் 4. இந்த பஸ் நம்பர் 4லேருந்து அகெயின் ஒன் மோர் ஜென்ரேட்டர் வருது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க ப்ராப்ளம்? பஸ் நம்பர் 4ல் தான் ஃபால்ட் அக்கர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்கும்போது வேர்ட்ஸில் உங்களுக்கு பஸ் நம்பர் 4 வந்து ஃபால்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணலனாலையும் டயக்ராமில் கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பஸ் நம்பர் 4ல் தான் நமக்கு ஃபால்ட் அக்கர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பஸ் நம்பர் 4ல் தான் ஃபால்ட் அக்கர் ஆகிருக்கு அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 1 வந்து ரியாக்டன்ஸ் டயக்ராம் ட்ரா பண்ணணும். ரியாக்டன்ஸ் டயக்ராம் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have to determine the Thevenin's equivalent reactance value. Thevenin's equivalent reactanceக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த பஸ்ஸில் ஃபால்ட் அக்கர் ஆச்சோ அந்த பஸ்ஸுக்கான ஃபால்ட்டுக்கான லைனை நம்ம இன்க்ளூட் பண்ணணும். பஸ் நம்பர் 4ல் தான் நமக்கு ஃபால்ட் வந்தது. அப்போ பஸ் நம்பர் 4ல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சோர்ஸ் போடணும். ஸோ இந்த டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா
மைனஸ் டு ப்ளஸ் வந்து கிரவுண்டுக்கு போகிறதுனால ஃபஸ்ட் இருக்கிறது மைனஸ், அதுக்கு அடுத்து இருக்கிறது ப்ளஸ் போடுறேன். இங்கே வந்து ஒரு ஸ்விட்ச் ஒன்று கொடுத்துருக்கோம். இது வந்து when it is in open condition, closed condition அப்படின்றத நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ZF அப்படின்றது இந்த ஃபால்ட் இம்பிடன்ஸில் இருக்கிற இந்த ரியாக்டன்ஸ் வேல்யூவை Z அப்படின்னு சொல்லுவோம். ஃபால்ட் அக்கறாகிற அந்த நோடில் இருக்கிறதுனால இது ZF அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஈக்குவலண்ட் தெவனன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ இங்கே இருக்கிற வோல்டேஜ் சோர்ஸ் என்னன்னு சொல்லலாம், தெவனன் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் நல்லா கிளியராக பாருங்கள். இப்போ இது மூணுமே எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். J0.15, J0.2, J0.3, J0.2 இது எல்லாமே என்ன கனெக்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரிஸ் கனெக்ஷனில் இருக்குது. இப்போ சீரிஸ் கனெக்ஷனில் இருந்தால் நான் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். இதை எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி ஒரே ஒரு வேல்யூவை நம்ம போட போகிறோம். அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். J0.15 ப்ளஸ் J0.2 ப்ளஸ் J0.3 ப்ளஸ் J0.2 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வர ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா J0.85. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், தெவெனின் சர்க்கியூட்டை நான் ட்ரா பண்ணணும், ஈக்குவலன்ட் சர்க்கியூட் ட்ரா பண்ணணும்னா வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தால் ஷார்ட் சர்க்கியூட் பண்ணணும், கரண்ட் சோர்ஸாக இருந்ததுன்னா ஓப்பன் சர்க்கியூட் பண்ணணும். ஓகே, இப்போ எனக்கு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் சோர்ஸ், இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணலாம், ஷார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதோட வேல்யூ நமக்கு ஒரே ஒரு இங்கே ஒரு இம்பிடன்ஸ் வேல்யூ கிடைக்கும், ரியாக்டன்ஸ் வேல்யூ கிடைக்கும், இங்கே ஒரு ரியாக்டன்ஸ் வேல்யூ கிடைக்கும். இது வந்து J0.85 இப்போ தான் ஆட் பண்ணோம். இது ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன், ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிட்டேன் இல்லைங்களா? இப்போ இந்த கனெக்ஷன் ரெண்டுமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பஸ் நம்பர் 4 அப்படின்னும் போது இது ரெண்டுமே parallel காம்பினேஷனில் இருக்குது. ஸோ தட் we can calculate the Z Thevenin. Z Thevenin நார்மலாகவே தெவெனின் சர்க்கியூட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், R Thevenin கண்டுபிடிப்போம். R Thevenin கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், வோல்டேஜ் சோர்ஸ் வந்து ஷார்ட் சர்க்கியூட் பண்ணுவோம், கரண்ட் சோர்ஸ்க்கு வந்து ஓப்பன் சர்க்கியூட் பண்ணிவிட்டு R Thevenin கண்டுபிடிப்போம். சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். இப்போ இது ரெண்டுமே எப்படி இருக்குது, ஒருவேளை ரெசிஸ்டராக இருந்தால் ரெண்டுமே parallel காம்பினேஷனில் இருக்குதுன்னு சொல்லலாமா? ஸோ இதுவும் ரெண்டுமே எப்படி இருக்குது, parallel காம்பினேஷனில் இருக்குது. ஸோ இந்த parallel காம்பினேஷனில் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், ஸோ Z1 Z2 டிவைடட் பை Z1 ப்ளஸ் Z2 காம்பினேஷனில் நம்ம யூஸ் பண்ணலாமா parallel காம்பினேஷனுக்கு? இது Z1 இது Z2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா Z1 Z2 டிவைடட் பை Z1 ப்ளஸ் Z2. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற இந்த Z Thevenin வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா J0.1275 அப்படின்னு கிடைக்கும். இதை வந்து நீங்கள் கால்குலேட்டரில் காம்ப்ளெக்ஸ் மோடில் வச்சுட்டு இந்த ப்ராக்கெட்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சின்டெக்ஸ் எரரோ இல்லை வேறு ஏதாவது வேல்யூவோ உங்களுக்கு வராமல் இருக்கும். ஸோ நியூமரேட்டருக்கு தனியாக ஒரு ப்ராக்கெட் கொடுத்துட்டு டிவைடட் பை டினாமினேட்டருக்கு தனியாக ஒரு ப்ராக்கெட் கொடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா யூ வில் கெட் திஸ் ஆன்சர். ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன, நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக், ரியல் டேர்ம் மட்டும் 0 அப்படின்னா என்டையர் வேல்யூ 0ன்னு எழுதுவீங்க. கால்குலேட்டரில் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேர்ம் வரும், ஆர் இந்த மாதிரி இருக்கும், ஐ அப்படின்னு இருக்கும். ஆர்னா ரியல் டேர்ம் இருக்குது, இமேஜினரி டேர்மும் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணோம், ஷிஃப்ட் ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜினரி டேர்ம் கிடைக்கும். ஸோ இந்த கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ எம் கோயிங் டு ட்ரா தி தெவெனின் ஈக்குவலன்ட் சர்க்கியூட். இதுதான் ஸ்டெப் நம்பர் 3. ஸ்டெப் நம்பர் 3ல் ஜென்ரலாக நான் என்ன பண்ணுவேன், இப்போ ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், ஒரு சோர்ஸ் இருக்கும், வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கும், இதுக்கு சீரியஸாக ஒரு ரெசிஸ்டர் இருக்கும். இது வந்து RL ரெசிஸ்டர்னு சொல்லுவோம். இங்கே இருக்கிறது இது RL, இது R Thevenin, இது வந்து V Thevenin சொல்லுவோமா? இப்போ இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து நான் ஒரு வேளை இது வந்து IL கரண்ட்டுன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. IL எப்படி எழுதலாம், IL is equal to V Thevenin divided by R Thevenin plus RLன்னு எழுதலாமா? இது ஜென்ரல் ஃபார்மெட்டில் தெவெனின் தியரம்க்கு நம்ம இருக்கிற ஈக்குவேஷன். ஸோ இதே போல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ZF அப்படின்னு இருக்குல்ல, இந்த ZF when you close this switch ZF is equal to 0ன்னு வரும். இப்போ RLக்கு பதில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ZF இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட R Thevenin வேல்யூ. R Theveninக்கு பதில் என்ன இருக்குது, Z Thevenin இருக்குது. ஓகேவா? Z Theveninோட வேல்யூ என்னது, J0.1275. இப்போ இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை IF கண்டுபிடிக்கணும். IF எப்படி கண்டுபிடிக்கலாம், IF is equal to V Theveninக்கு பதில் என்ன இருக்குது, E Thevenin இருக்குது. இது எப்போவுமே நமக்கு வந்து ப்ரீ ஃபால்ட் வோல்டேஜ்ன்றதுனால 1∠0 அப்படின்னு அசியூம் பண்ணுவோம். இப்போ E Theveninோட வேல்யூ 1∠0 அப்படின்னு அசியூம் பண்ணோம்னா E Thevenin டிவைடட் பை இங்கே இருக்கிற டோட்டல் ரெசிஸ்டர் RTH RL அப்படின்னு பதில் ZTH ZF அப்படின்னு இருக்குது. இப்போ ZTHக்கு நான் என்ன கண்டுபிடிச்சேன், இப்போ தான் வேல்யூ கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம், ஈக்குவலண்ட் வேல்யூ J0.1275 கண்டுபிடிச்சோமா? ZF வேல்யூ 0 அப்படின்னு நமக்கு தெரியும்.
பிகாஸ் ஃபால்ட் கரண்ட்டில் தெர் இஸ் நோ ரியாக்டன்ஸ் வேல்யூ, அது வந்து ஜீரோவாக தான் இருக்கும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா -J7.843 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் ஃபால்ட் கரண்ட். இது வந்து ரெக்டாங்கிள் ஃபார்மில் இருக்குது. இந்த ரெக்டாங்கிள் ஃபார்ம்லேருந்து போலாருக்கும் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா ரிசல்ட்டுமே நீங்கள் ரெக்டாங்கிள் ஃபார்ம்லேயும் எழுதணும், அதே போல் போலார் ஃபார்மெட்லேயும் எழுதணும். ஓகே, ஸோ இந்த போலார் டு ரெக்டாங்கிள் டு போலார் கன்வர்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் வீடியோவில். பிளேலிஸ்ட்டில் போயிட்டு ஹவு டு யூஸ் கால்குலேட்டர் அதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்டாங்குலர் போலாராக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, போலார் ஃபார்மை எப்படி ரெக்டாங்குலர் ஃபார்மை கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இது ஃபால்ட் கரண்ட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are going to calculate the ஜென்ரேட்டர் கரண்ட். ஸோ ஜென்ரேட்டர்லேருந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். இங்கே 2 சோர்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க, ஜென்ரேட்டர் 1 ஜென்ரேட்டர் 2. அப்போ இந்த ஜென்ரேட்டர் மூலமாக ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு, இது மூலமாக நமக்கு ஜென்ரேட் ஆகிற அந்த கரண்ட்டை நான் என்ன சொல்லுவேன், IG1 சொல்வேன். அதே போல் செகண்ட் ஜென்ரேட்டர் மூலமாக ஃப்ளோ ஆகிற அந்த கரண்ட்டை IG2 அப்படின்னு சொல்லலாமா. இந்த ஸ்விட்சை வந்து நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன ஆகும், இந்த ஃபால்ட் கரண்ட் எல்லாமே என்ன ஆகும், கிரவுண்டுக்கு அப்படியே வந்துடும். இதுதான் IF கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இந்த வேல்யூ என்ன அப்படின்னு தெரியும். இது என்னது, Z தெவெனின் வேல்யூ இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IG2லேருந்து இந்த சைடில் இருக்கிறது அப்படியே தான் வச்சுருக்கேன். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இது சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். இது எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணி இது என்டையராகவே நான் என்ன பண்ணேன், சீரிஸ் காம்பினேஷனில் சிம்பிளிஃபை பண்ணி ஒரே ஒரு ரியாக்டன்ஸ் வேல்யூ எழுதியிருக்கேன். இங்கே இருக்கிற ரியாக்டன்ஸ் வேல்யூ அப்படியே தான் வரும். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், இது வந்து Z தெவெனின் வேல்யூ, இது வந்து J0.15 இல்லையா. ஸோ இந்த ஈக்குவேஷன் இது வந்து சிம்பிளிஃபை பண்ண வந்து வேல்யூ. இப்போ இந்த ஈக்குவேஷனில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம் கோயிங் டு கால்குலேட் தி IG1 IG2. ஸோ இது Z தெவெனின் கிடையாது, Z1ன்னு எடுத்துக்கலாமா. ஐம் கோயிங் டு கன்சிடர் திஸ் ஆஸ் Z1, இதை வந்து Z2ன்னு எடுத்துக்கலாமா. இப்போ IG1 IG2 கண்டுபிடிக்கணும். எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா பை யூஸிங் த வோல்டேஜ் டிவைடர் ரூல். வோல்டேஜ் டிவைடர் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கரண்ட் டிவைடர் ரூல் இல்லைனா வோல்டேஜ் டிவைடர் ரூல் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சிமிலராக தான் இருக்கும். ஓகே, நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஆப்போசிட்டில் என்ன எலமெண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ IG1 கண்டுபிடிக்கிறேன்னா IG1க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னா Z2. இப்போ IG2 கால்குலேட் பண்ணுறேன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற எலமெண்ட் வந்து Z1. இந்த கான்செப்ட் புரியுதுங்களா உங்களுக்கு. IG1 கால்குலேட் பண்ணால் அதுக்கு இருக்கிற ஆப்போசிட், ஏன்னா இதோட சீரிஸ் காம்பினேஷனில் தான் Z1 இருக்குது, பட் ஆப்போசிட் காம்பனண்ட் என்ன Z2 அப்படின்னு, பிகாஸ் இது ரெண்டுமே பேரலல் காம்பினேஷனில் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், IG1 கண்டுபிடிக்கணும்னா ஆப்போசிட் காம்பனண்ட், ஆப்போசிட் எலமெண்ட் டிவைடட் பை டோட்டல் எலமெண்ட். ஸோ நார்மலாகவே ஒரு ரெசிஸ்டர்னா the voltage across the resistor divided by total resistor into the இங்கே சப்ளை கரண்ட் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இம்பிடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ஸ் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா Z2. ஐஜிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது Z2 டிவைடட் பை டோட்டல் Z வேல்யூ இன்டு த ஃபால்ட் கரண்ட் வேல்யூ கண்டுபிடிப்போம். இதே IG2க்கு நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IG2க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, IG2 இங்கே இருக்குது, இதோட சீரிஸ் கனெக்ஷனில் தான் இது இருக்குது, பட் இது வராது. ஆப்போசிட் அப்படின்னா J0.85 தான் வரும். அப்போ Z1 டிவைடட் பை addition of both the values Z1 plus Z2 into IF value. Okay, so according to the current division rule padi IG2 is equal to Z1 divided by Z1 plus Z2 into IF. நமக்கு Z1 Z2 வேல்யூ தெரியும், IF வேல்யூ எல்லாமே தெரியும். இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எனக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து IG1குள்ளது. ஸோ Z2 divided by Z1 plus Z2 into IF. IF நம்ம கண்டுபிடிச்சோம். இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட்டரில் வச்சு போட்டிங்க அப்படின்னா you will be getting 1.176 angle -90. ஸோ எல்லாத்துலேயும் எழுதும் போது போலார் அண்ட் ரெக்டாங்கிள் ரெண்டு ஃபார்மேட்டுமே எழுதிக்கோங்க. அதே போல் IG2க்கு வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.667 angle -90. இது எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கால்குலேட்டரில் போட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் IG1 கண்டுபிடிச்சிட்டேன், IG2 கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஃபால்ட் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். ப்ரீ ஃபால்ட் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன தெரியணும்னா பஸ்ஸில் வோல்டேஜ் வந்து இவ்வளோ சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு ஒவ்வொரு பஸ் கொடுத்துருக்குல்லாங்களே அந்த பஸ்ஸில் ஒவ்வொன்றுத்துலேயும் வோல்டேஜில் சேஞ்சஸ் இருக்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ நமக்கு தெரியும் இந்த ஈக்குவேஷன் தான். இந்த ஈக்குவேஷனில் இது வந்து ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு, இது நோட் 1, இது நோட் 2, இது நோட் 3, இது நோட் 4. இப்போ இதில் இருக்கிற இந்த வோல்டேஜை நான் என்னன்னு சொல்வேன், இது வந்து V1 சொல்லலாமா, இது V2,
இது V3 இது V4ன்னு பண்ணலாமா? இப்போ இதில் சேஞ்ச் ஆஃப் த வேல்யூ அப்படின்னா டெல்னு சொல்லலாம், டெல் V1. அப்போ இந்த நோடில் இருக்கிறது டெல் V2, இப்போ இதில் இருக்கிறது டெல் V3, இதில் இருக்குது டெல் V4. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், இந்த நோடில் எவ்வளோ வோல்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறேன். அதை டெல் V1 எடுக்க போகிறேன். இப்போ நல்லா நோட் பண்ணிங்க, இப்போ இந்த நோட்லேருந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னா ஹவு டு கேல்குலேட் V? ஜென்ரல் ஃபார்மேட் என்னது? V is equal to I into R அப்படின்னு சொல்லலாமா? இது ஜென்ரல் ஃபார்மேட். இங்கே Vக்கு பதில் நான் என்ன சொல்கிறேன், டெல் V அப்படின்னு சொல்ல. ஐக்கு பதில் இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன கரண்ட்டு? IG1 கரண்ட். அப்போ IG1 இன்ட்டு அப் டு நோட் 1ல என்ன உங்களுக்கு இம்பிடன்ஸ் வேல்யூ இருக்குது, ரியாக்டன்ஸ் வேல்யூ இருக்குது அப்படின்னு பாருங்கள். தட் இஸ் J0.15 இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த நோட்லேருந்து இது வந்து கிரவுண்டு இல்லையா? அப்போ 0 மைனஸ் V1. நார்மலாகவே ஒரு நோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இது V1 நோடுன்னு சொல்லுவோம், இது V2 நோடுன்னு சொல்லுவோம், இது R1 சொல்லுவோம். ஹவு டு ஃபைண்ட் ஐ கரண்ட்? ஐ எப்படி இதில் வந்து ஐ எப்படி கால்குலேட் பண்ணால், I is equal to ரெண்டு நோடுக்கு இருக்கிற V1 மைனஸ் V2 டிவைடட் பை R1ன்னு எழுதலாம் இல்லைங்களா? இது வந்து ஜென்ரல் டேர்ம். அதே மாதிரி தான் இப்போ இங்கே வந்து 0, இங்கே இருக்கிற நோட் வந்து டெல் V1. அப்போ 0 மைனஸ் இங்கே இருக்கிற வோல்டேஜோட வேல்யூ V1. இப்போ இங்கே இருக்கிற வேல்யூ நான் எப்படி எழுதலாம், 0 மைனஸ் Vக்கு பதில் V is equal to I into Rன்னு எழுதலாமா? அப்போ J0.15 into the கரண்ட்னு எழுதலாமா? அதுதான் உங்களுக்கு டெல் V1. அப்போ டெல் V1ன்றது 0 மைனஸ் இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து IG1 அப் டு நோட் நம்பர் 1 வரைக்கும், பஸ் நம்பர் 1 வரைக்கும் இருக்கிற அந்த இசட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து Z1ன்னு சொல்லாமல் 0.12. அப்போ 0.1 அப்படின்னு சொல்லாமல், இது கிரவுண்ட்லேருந்து 1க்கு போகிற அந்த ரியாக்டன்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லாமல், அப்போ J0.15 வேல்யூ. இப்போ IG வேல்யூ தெரியும், இந்த வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணோம்னா எனக்கு கிடைக்கிறது என்ன, டெல் V1 மைனஸ் 0.176 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு டெல் 2. இப்போ டெல் V2 கால்குலேட் பண்ணதா அப் டு இது வரைக்கும் கால்குலேட் பண்ணணும். இப்போ இதிலிருந்து என்ன பண்ணோம், இது வரைக்கும் கால்குலேட் பண்ணோம். அப்போ சேம் 0 மைனஸ் நோட் 2ல் இருக்கிற இந்த V2 வேல்யூ. இந்த வோல்டேஜ் எப்படி எழுதலாம், I into Rன்னு எழுதலாமா ஜென்ரலாக? அப்போ I இன்ட்டுன்னா IG1 இன்ட்டு இங்கே எத்தனை வேல்யூ இருக்குது, ரெசிஸ்டருக்கு பதில் Z வேல்யூ என்ன இருக்குது, J0.15 ப்ளஸ் J0.2. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அதுதான் அப் டு 2 வரைக்கும் இருக்கிறது. அப்போ டெல் V2 எப்படி எழுதலாம், டெல் V2 is equal to 0 மைனஸ் அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் IG1 அடிஷன் ஆஃப் போத் த Z வேல்யூஸ். ஸோ இதில் அப் டு நோட் 2, அதாவது பஸ் 2 வரைக்கும். இது Z1, இது Z2 இல்லையா? இப்போ இது வந்து Z1, இந்த Z1ஐயும் Z2ஐயும் நம்ம ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இருக்கிறது அப் டு 3க்கு வந்து டெல் 3 கண்டுபிடிக்கணும். இப்போ டெல் 3னா இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் IG1 கரண்ட்டுன்னு தெரியும். அப் டு 3 வரைக்கும் நம்ம போடணும் அப்படின்னா Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 இதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். அப்போ இது எப்படி எழுதலாம், டெல் 3க்கு டெல் V3 is equal to 0 மைனஸ் IG1 இன்ட்டு அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் IG1 அடிஷன் ஆஃப் ஆல் த Z. இது Z1, இது Z2, இது Z3 மூணுத்தையும் ஆட் பண்ணி வர்ற ஆன்சர் வந்து J0.65. ஆல்ரெடி இருக்கிற IG1ஓட இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 0.7664. இதுதான் டெல் V3. இப்போ டெல் V4 கால்குலேட் பண்ணணும். இப்போ கொஞ்சம் கவனிங்க, இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். டெல் V4 நார்மலாகவே நான் என்ன பண்ணுவோம், டெல் V4னா அப் டு இதுலேருந்து இதில் எடுக்கலாம் அப்படின்னு நினைப்போம். பட் இது அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. பிகாஸ் இங்கே வந்து ஃபால்ட் அக்கர் ஆகுது. ஃபால்ட் அக்கர் ஆகுது நோட் நம்பர் 4ல் ஃபால்ட் அக்கர் ஆகுதுனால இது அப்படியே இந்த இடத்துல வந்து இங்கே கிரவுண்டுக்கு வந்துடும் இல்லைங்களா? அப்போ டெல் V4 அப்படின்றது இதில் வந்து வோல்டேஜ் சேஞ்சஸ் நமக்கு வந்து இங்கே இருக்கிற அந்த ஈத்தெவனன் இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு கிடைக்கும். பட் 0 மைனஸ் ஆஃப் இங்கே இருக்கிற வோல்டேஜ்னா 0 மைனஸ் ஆஃப் ஈத்தெவனன் வரும். அப்போ 0 மைனஸ் 1 ஆங்கிள் 0. அப்போ இது எப்படி எழுதலாம், டெல் V4ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 மைனஸ் 1 ஆங்கிள் 0ன்னு எடுக்கும்போது மைனஸ் 1 ஆங்கிள் 0 அப்படின்னு கிடைக்கும். This is nothing but V4ஓட changes. So bus number 4ல இருக்கிற voltage changes. இப்போ நம்ம என்ன calculate பண்ணலாம், pre-fault voltages கண்டுபிடிக்கலாம். Next step we have to find the pre-fault voltages. Post-fault voltages கண்டுபிடிக்கணும். Post-fault voltageக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have the formula. So what is the formula அப்படின்னு பார்த்தீங்கன்னா V1F.
V1F அப்படின்றது V10 அப்படின்னா இனிஷியல் கண்டிஷனில் இருக்கிற வேல்யூ. ஸோ அட் பஸ் நம்பர் 1 வாட் இஸ் த இனிஷியல் வோல்டேஜ், டெல் V1ன்றது சேஞ்ச் ஆன வோல்டேஜ். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா எனக்கு கிடைக்கிறது என்னது, போஸ்ட் ஃபால்ட் வோல்டேஜ். V10 இனிஷியல் கண்டிஷனில் V1 V2 V3 V4 எல்லாமே என்னது 1∠0 தான். டெல் V1 டெல் V2 டெல் V3 டெல் V4 இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். இதில் எல்லாத்துலேயும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சரை நம்ம எடுத்து எழுதணும்னா அதுதான் போஸ்ட் ஃபால்ட் வோல்டேஜ். அப்போ V1F என்ன கிடைக்குது, 1∠0 ப்ளஸ் -0.1764 இதுதான் டெல் V1 கிடைச்ச ஆன்சர். இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா கிடைக்கிறது 0.8236 அப்படின்னு கிடைக்கும். அதே போல் V2Fக்கு நமக்கு என்ன கிடைக்குது 0.5884, V3க்கு 0.2356, V4ஓட வேல்யூ 0 பிகாஸ் ரெண்டுமே உங்களுக்கு என்ன இருக்குது, இது 1∠0 மைனஸ் 1∠0 ரெண்டு ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது 0. எப்போவுமே இந்த ஈக்குவேஷனில் எப்போவுமே நமக்கு என்னென்னு கிடைக்கும்னா 0 தான் கிடைக்கும். ஏன்னா ஃபால்ட் அக்கர் ஆகிற அந்த பாயிண்டில் இருக்கிற போஸ்ட் ஃபால்ட் வோல்டேஜ் என்னவாக இருக்கும், கண்டிப்பாக 0வாக தான் இருக்கும். ஏன்னா ஃபால்ட் அக்கர் ஆகுது அந்த பஸ் நம்பரில். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா லைன் ஃப்ளோ. ஸோ லைன் ஃப்ளோ அப்படின்றது பஸ் நம்பர் 1க்கு பஸ் நம்பர் 2க்கு பிட்வீனில் ஃப்ளோ ஆகிற அந்த கரண்ட். அப்போ இந்த கரண்ட்டை நான் என்னன்னு சொல்லலாம், இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை I12ன்னு சொல்லலாமா. அதே போல் இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை I23, இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை I34 அப்படின்னு சொல்லலாமா. இப்போ I is equal to V/R அப்படின்னு, I is equal to V/Rன்றது ஜென்ரல் ஃபார்மெட். இப்போ நோட் பிட்வீன் தீஸ் டூ நோட்ஸ்னால் நான் என்ன சொல்லலாம், V1 மைனஸ் V2 டிவைடட் பை இங்கே இருக்கிற இம்பிடன்ஸ் வேல்யூ Z12ன்னு சொல்லலாமா. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் I12. அப்போ I12 நான் எப்படி எழுதலாம், I12 is equal to V1 minus V2 divided by Z12. V1ன்றது என்னது, change of the voltage at bus number 1, change of the voltage at bus number V2 வந்து V2ன்னு சொல்லலாம். ஸோ இது டிவைடட் பை Z12. நமக்கு V1 வேல்யூ தெரியும், V2 வேல்யூ தெரியும், Z12 தெரியும். இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கிடைக்கிற ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -J1.176 per unit அப்படின்னு கிடைக்கும். This is nothing but current flows through between bus number 1 and 2. Between 1 and 2 ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த கரண்ட்டை தான் என்ன சொல்லுவோம், I12. அதே போல் current flows through 2 and 3. Between 2 and 3 அப்போ I23. அப்போ என்ன சொல்லலாம், V2 minus V3 divided by J03ன்னு சொல்லலாமா. So that is nothing but your I23. I23 is nothing but V2 minus V3 divided by Z23. V2 நம்ம எப்படி சொல்லலாம், del V2, V3 del V3 divided by Z23. இதோட வேல்யூஸ் எல்லாமே நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் -J1.176. இது எல்லாமே கால்குலேட்டரில் நீங்களும் ஒரு முறை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு I34 ஃபால்ட் கரண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த நோடு வந்து 3க்கும் 4க்கு பிட்வீனில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I34ன்னு சொல்லுவாலாம். I is equal to V3 minus V4 divided by J0.2. இதுதான் என்னது, Z34. ஓகே, ஸோ அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னது, -J1.178 per unit. இப்போ அவங்க என்னென்ன கேட்டிருந்தாங்க, ஃபால்ட் கரண்ட் கேட்டிருந்தாங்க, போஸ்ட் ஃபால்ட் வோல்டேஜ் கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்க, லைன் ஃப்ளோ இது எல்லாமே கால்குலேட் பண்ண சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. இது பை யூஸிங் த தெவெனின்ஸ் தியரம். ஓகே.